தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு SMS மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலக வேண்டும் என்று அவருக்கு மர்ம நபர் மிரட்டல் விடுத்துள்ளார். வேட்புமனுவை வாபஸ் பெறாவிட்டால் கார் மீது லாரி ஏற்றி கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக புகார் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ள மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். லாரி ஏத்தி உங்களை கார்ல மோதி நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறுஞ்செய்தி. இது என்னன்னா, என்ன கொலை செய்யறதுக்கு முன்னால தமிழ அந்த அளவுக்கு கொலை செஞ்சிருக்காங்க. வாபீஸ் வாங்கலன்னா கொலை பண்ணுவேன், இப்படி ஒரு செய்தி தமிழிசை அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இத பத்தி நான் ரொம்ப கவலைப்படல. ஏன்னா நாங்க துணிச்சலா தான் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். யாரின் குற்றங்களையும் சுட்டி காண்பிப்பதில் என்னை எந்த விதத்திலும் யாரும் தடுத்துவிட முடியாது. ஆனால் இன்று வாபஸ் வாங்குவதற்கான நாள். அப்படி என்றால் ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இப்படி மிரட்டல் வருகிறது என்றால் தமிழகத்தில் மற்ற நிர்வாகிகளுக்கு மற்ற தொண்டர்களுக்கு நேராகவோ மறைமுகமாகவோ இவர்கள் மிரட்டல் விடுக்கப்படுகிறதா என்பதைத்தான் நான் ஆராய சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு மோசமான அரசியல். நேரடியாக அரசியல் செய்துவிடலாம். இந்த மிரட்டல்கள் எல்லாம் என்னை போன்றவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. நாங்கள் அதை பற்றி பயப்படவும் போவதில்லை. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் உருவெடுத்து வருகிறோம். அதற்காக தமிழக மக்களை பாதித்த எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், அதை துணிச்சலாக சொல்லுவதில் இத்தகைய குறுஞ்செய்திகளோ இல்லை என்றால் மிரட்டல்களோ என்னை எந்த விதத்திலும் தடுத்து விடவும் முடியாது. இது என்னை பாதிப்படையவும் செய்ய முடியாது. ஆனால் இது ஒரு மோசமான அரசியல் என்பது மட்டுமல்ல, குறிப்பாக இன்றைய தினம் வாபஸ் வாங்குவதற்கான நாள் என்பதால் நேற்றைய இரவு எனக்கு இந்த குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அதனால் இத்தகைய தகவல்கள் வந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்காக இல்லை, மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இதற்காக என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். அளிக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த செய்தியை பற்றி தெரிந்து எனக்கு சில தகவல்கள் வருகிறது. இன்று அரசியல் நிலவரம் சார்ந்த ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருப்பதால், இது தேர்தல் சமயமாக இருந்து கொண்டிருப்பதால், குறுஞ்செய்தியாக இது வந்திருப்பதால் இதற்கான ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். அதற்கான ஆலோசித்து வருகிறோம். நான் விசாரிக்க சொல்லி இருக்கிறேன். இதுவரை எனக்கு அப்படிப்பட்ட தகவல்கள் வரவில்லை. ஆனால் இதில் அனுப்பப்பட்டிருக்கும் முறையும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மிரட்டல் விட்டால் பரவாயில்லை, லாரியை மோதி உங்களை நான் கொலை செய்வேன் என்று சொல்வது பல சந்தேகங்களை எனக்கு ஏற்படுத்துகிறது. நான் நேரடியாக போக வேண்டும் என்றில்லை. எனது கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கான தகவலை கொடுக்க, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற தலைவர்களிடமும் மற்ற நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து அது எந்த அளவிற்கு இது தெரியப்படுத்த வேண்டுமோ தெரியப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். இத்தகைய தகவல்கள் வருவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தகைய அரசியல் நடைமுறை மிக மோசமான நடைமுறை என்பதை பொதுமக்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை மாற வேண்டும். ஒரு நாகரிகமான அரசியல் வர வேண்டும். எந்த கருத்தாலும் கருத்துக்கு கருத்து நேரடியாக மோத வேண்டுமே தவிர நபர்களை மோத வைப்பதோ கொலை செய்யும் மிரட்டல் விடுவதோ ஒரு சரியான நடைமுறை இல்லை என்பதையும், தமிழகம் இன்னும் ஆரோக்கியமான அரசியலை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற ஆதங்கத்தை தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். வேட்பாளராகவும் களத்தில் நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க உட்பட முக்கியமான தலைவர்களுக்கு மிரட்டலாம் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு எதுவும் கேட்க இருக்கிறீங்களா? இல்ல, எனக்கு பாதுகாப்பெல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் கேட்க போவதில்லை. எனக்கே பாதுகாப்புடன் இருந்தால் மற்றவர்களை பற்றி நான் என்ன செய்வது? எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. நான் சொல்றது ஒட்டுமொத்தமாகவே தேர்தல் ஆணையம் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவருக்கும் உரிய பாதுகாப்பை தர வேண்டும். எனக்கு மட்டும் என்று சொல்லவில்லை, எந்த விதத்திலும் எந்த நிர்வாகியும் எந்த தலைவரும் சாதாரண தொண்டன் கூட வன்முறைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்பது ஒரு அரசியல் நடைமுறையை தவிர இது ஏதோ வன்முறை களம் அல்ல, போர்க்களம் அல்ல. ஆக ஒரு ஜனநாயக களத்தை போர்க்களமாக மாற்றிவிடக் கூடாது என்ற ஆதங்கம் என்னிடம் இருக்கிறது. அதனால் நான் தேர்தல் ஆணையத்திடம் என்னை போன்ற தலைவர்களுக்கே இப்படி மிரட்டல் குறுஞ்செய்திகள் வருகிறது என்றால்
மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மற்றவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. அதனால் இன்னும் அதிக கவனத்தோடு தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, காவல்துறையும் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதும் எனது கவலையாக இருக்கிறது. அவ்வளவுதான். பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் இப்போ உங்களுக்கு கொலை மிரட்டல், வைகோக்கும் கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரும் புகார் சொல்றாரு. இதை தேர்தல் ஆணையம் எப்படி கவனத்துல எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே அவர்கள் தலைவர்கள் என்றில்லை, பொதுவாகவே தேர்தல் களத்தை அவர்கள் ஒரு சுமூகமான, ஒரு அமைதியான, ஒரு ஜனநாயக முறைப்படி கொண்ட களமாக மாற்ற வேண்டுமே தவிர எதிர்முறை போர்க்களமாகவும் போர் எதிர்முனைகளை தாக்க வேண்டிய களமாகவும் மாற்றக்கூடாது. ஏறக்குறைய அரசியல் களம் அப்படி ஆகிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஆகாமல் நிச்சயமாக ஒரு சுமூகமான, ஒரு அமைதியான, ஒரு நாகரீகமான களமாக மாற்றுவதற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் முயல வேண்டும். தேர்தல் ஆணையமும் அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக நடைமுறை. ஏதோ இது ஒரு வன்முறை நடைமுறையை போல வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இதற்கு முன்னால் தமிழகம் இத்தகைய வன்முறை களங்களை பார்த்திருக்கிறது. போன மாநகராட்சி தேர்தலுக்கு முந்தைய மாநகராட்சி தேர்தலை ரத்து செய்யும் அளவிற்கு வன்முறை நம் தமிழகத்தில் நடைபெற்றது. ஆக இன்னும் தேர்தலின் பணி முற்றிலுமாக சூடுபிடிக்க ஆரம்பிக்க முன்னால் இன்னும் வாபஸ் வாங்குவதற்கு இன்றைக்குதான் தேர்தலின் நடைமுறைகளே இன்றுதான் மாலைதான் யாரெல்லாம் களத்தில் இருக்க போகிறார்கள் என்ற பட்டியலே வரப்போகிறது. ஆக ஏறக்குறைய தேர்தலின் வழிமுறைகள், நடைமுறைகள் ஆரம்பமாவதற்குள்ளேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள். இன்னொரு தலைவர் சொல்கிறார், மற்ற தலைவர்களும் பாதுகாப்பின்மையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் இன்னும் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன் என்பதை. இன்னொன்று, எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, எங்கெங்கெல்லாம் நடைமுறை இருக்கு. ஏனென்றால் நேற்றைய தினம் எனக்கு ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். டாஸ்மாக் கடைகளை மூடி விடுகிறார்கள், ஆனால் பார்களில் அங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது. யாரெல்லாம் தேர்தலுக்காக மறைமுகமாக வேலை செய்கிறார்களோ அவர்கள் பார்களில் அவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு, அதனால் எல்லா டாஸ்மாக் கடைகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பார்கள் எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னார்கள். ஆக டாஸ்மாக் மிக மிக வெற்றிகரமாக அங்கே அதை போன்ற நிகழ்வுகள், குற்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் மறைமுகமாக இத்தகைய நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சாராயம்தான் பல குற்ற செயல்களுக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் என்னை நடுநிலையாளராக இந்த ஒரு பொதுமக்கள் கூட எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேர்தல் ஆணையத்தை அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் அத்தனை பார்களையும் முதலில் பரிசோதனை செய்ய சொல்லுங்கள், நான் ஒரு வழியாக போய்க் கொண்டிருக்கிறேன், 11 மணிக்கு பார்களில் வைத்து டாஸ்மாக் சரக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் இப்பொழுது இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கையை விட இன்னும் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் யார் யாரெல்லாம் சமூக விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இன்னும் அதிக பலத்தோடு தேர்தல் ஆணையம் செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய செய்திகள் வலியுறுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் யார் மீதும் எனக்கு சந்தேகம் இல்லை, எந்த கட்சி மீதும் எனக்கு சந்தேகம் இல்லை, யார் மீதும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதிகாரப்பூர்வமாக செய்தி எனது தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இது நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இருக்கு அதுல, அதாவது அதை வைத்து மட்டுமே நான் சந்தேகிக்கவில்லை. ஏனென்றால் திசை திருப்புவதற்கு கூட அத்தகைய வார்த்தைகள் வரலாம். ஏனென்றால் சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். ஆனால் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த தேர்தலில் நீ வாபஸ் வாங்கலன்னா உன் கார் மீது லாரி ஏத்தி உன்னை கொலை பண்ணுவேன், தமிழிசை எங்கா அம்மா வாழ்க. நான் சொன்ன மாதிரி என்ன கொலை பண்றதுக்கு முன்னால தமிழை எந்த அளவிற்கு கொலை பண்ண முடியுமோ அந்த அளவிற்கு கொலை பண்ணி இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன கொலை பண்ணுவேன்னு சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்ல, தமிழை கொலை செய்து ஒரு இதுல ஒரு 5 வரிசையில 7 தவறுகள் இருக்கிறது. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. தமிழகம் இப்படி போய்கொண்டிருக்கிறதே, தமிழ் இப்படி போய்கொண்டிருக்கிறதே என்ற கவலை தான் இந்த குறுஞ்செய்தியை பார்த்தவுடன் எனக்கு அதிகமாக இருக்கிறது.